अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை எல்லாம் அல்லாஹ் தந்துள்வானாக. நாம் வாழும்போது இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்வதற்காகவும் மரணிக்கும் போது ஈமானுடன் மரணிப்பதற்காகவும் வல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்புன். இந்த வசனத்திற்கு ஏற்ப இந்த வசனம் நீங்கள் விரும்புவதை செலவிடாதவரை நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ளவே மாட்டீர்கள் என்ற இந்த இறைவசனத்திற்கேற்ப நபி தோழர்கள் தர்மங்களை அதிகமாக செய்யக்கூடியவராக இருந்தார்கள். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மூமின்களும் தர்மங்கள் செய்யக்கூடியவராக இருப்பார்கள். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நபி தோழர்கள் அதிக அளவில் தர்மங்கள் செய்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இது மிக பெரிய ஈமான் இருந்தால் மட்டுமே இதை செய்ய முடியும். தான் விரும்புவதை தர்மமாக கொடுக்க வேண்டும் என்ற இந்த அல்லாஹ்விடத்தில் பெறக்கூடிய கூலி என்பது ஒரு பெரிய ஈமான் இருந்தால்தான் இது செய்ய முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் வந்தார், வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் வெளியூருக்கு போயிருந்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய தாயார் திடீரென்று மரணித்து விட்டார்கள். நான் இருந்திருந்தால், என் தாயோடு இருந்திருந்தால் அந்த தர்மம் சம்பந்தமாக வசியத் செய்திருப்பார்கள். அப்போ அந்த மனிதனுடைய தாயார் தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு தாயாக இருந்திருப்பார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாரு, இவர் நான் இருந்திருந்தால் என்னுடைய தாயார் வசியத்து செய்திருப்பார்கள். அப்ப திடீரென்று மரணித்து விட்டார்கள். நான் வெளியூர்ல இருந்தேன், என்னுடைய தாயார் திடீரென்று மரணித்து விட்டார்கள். என்னுடைய தாயாருக்காக நான் தர்மம் செய்தால் என்னுடைய தாய்க்கு பயன் தருமா? இப்ப மறுமையில் நானும் அல்லாஹ்விடத்தில் கூலி பெற வேண்டும், என்னுடைய தாயும் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் கூலி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கம். இப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அப்ப என்னுடைய தாயாருக்காக நான் தர்மம் செய்தால், தாயாருடைய பேர் தாயாருக்காக நான் தர்மம் செய்தால் அது தாயாருக்கு நன்மை தருமா, அளிக்குமா என்று கேட்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அந்த தர்மம் தாயாருக்கு பயன் அளிக்கும் எப்படி சொல்றாங்க. அப்போ இவர் இந்த நபி தோழர் என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது. தோட்டம் என்றால் காய்ந்து போன தோட்டம்லாம் கிடையாது, வறட்சி மிக்க வறட்சி உள்ள தோட்டம்லாம் கிடையாது, உயிரோட்டம் உள்ள செழிப்பான ஒரு தோட்டம், நிறைய பழங்கள் விளையக்கூடிய ஒரு தோட்டம். இந்த தோட்டத்தை எனக்கு இருக்குது, இந்த தோட்டம் எனக்கு இருக்குது, எனக்கு விரும்பக்கூடிய ஒரு தோட்டம், நல்ல நிறைய பழங்கள் விளையக்கூடிய ஒரு தோட்டம். இந்த தோட்டத்தை இப்ப நான் என்ன செய்யறேன்னா, உங்களை நான் சாட்சியாளராக ஆக்குகிறேன், அல்லாஹ்வின் தூதராக உங்களை நான் சாட்சியாக ஆக்குகிறேன். அந்த முழு தோட்டத்தையும் என் தாய் பெயரில் நான் தர்மம் செய்து விட்டேன். அந்த தோட்டத்தை என்னுடைய தாயாருக்கு நான் தர்மம் செய்து விட்டேன். அந்த முழு பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு.
என்று வந்து அந்த மனிதர் வந்து சொல்றார். அப்ப இந்த செய்தி வந்து இறந்த பிறகும் தன்னுடைய பெற்றோருக்காக நிரந்தர தர்மம் செய்ய வேண்டும் என்று பிள்ளைகள் வந்து விரும்ப வேண்டும். பிள்ளைகளுடைய கடமை. என்னுடைய தாயோ என்னுடைய தந்தையோ மரணித்த பிறகு என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் மறுமை நாளில் இறைவிடத்தில் கூடி வந்து பெற வேண்டும் என்று பிள்ளைகள் வந்து விரும்ப வேண்டும். அப்ப இந்த எண்ணத்தில் தான் இந்த நபி தோழர் வந்து என்ன சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்குரிய நிறைய பழங்கள் விளையக்கூடிய அந்த தோட்டத்தை உங்களை நான் சாட்சியாக நான் கொண்டு என்னுடைய தாயாருடைய பெயருக்கு நான் தர்மம் செய்து விட்டேன். இது இன்னொரு ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும். இப்ப பெற்றோருக்காக தான தர்மம் செய்யறோம் இல்லையா, இது வந்து பிர்ருல் வாலிதை என்பதிலும் அடங்கும். பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் இல்லையா, இந்த பெற்றோருக்கு உபகாரம் செய்யக்கூடிய இந்த இது வந்து பிள்ளைகளுக்கு அடங்கும் நல்ல அமல்களில் இதுவும் ஒன்று என்று நாம் விளங்க வேண்டும். நபி தோழர்கள் தனக்கு விருப்பமான ஒன்றை செலவிடாத வரை நீங்கள் நன்மையை நீங்கள் அடைய முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான இந்த அடிப்படையில் நபி தோழர்கள் வாழ்ந்தார்கள் என்னும் பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அறிவிக்கிறாங்க. இந்த வசனம் தான், லன் தனாலு பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்புவதை செலவிடாத வரை நன்மையை அடைந்து கொள்ளவே மாட்டீர்கள் என்ற இந்த இறைவசனம் இறங்கியவுடன், இந்த வசனம் வந்து அருளப்படுகிறது. இறங்கியவுடன் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வந்து அனஸ் ரலியல்லாஹுடைய உம்மா. இவரை தான் வந்து உம்மு சுலைமோட திருமணம் முடிச்சிருக்கிறார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வந்து திருமணம் முடிச்சிருக்கிறார். இப்போ அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க. அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் இது போன்ற ஒரு வசனத்தில் வந்து சொல்றான், இப்ப நான் வந்து தர்மம் செய்ய நான் விரும்புகின்றேன். ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து ஒரு யோசனை வந்து பண்றாங்க, ஒரு மஷ்ரூஆ. இவருக்கு அந்த யோசனை இருக்குது. அல்லாஹ் வந்து இப்படி சொல்லி இருக்கிறான், இந்த அடிப்படையில் நான் வந்து தர்மம் செய்ய வேண்டும், எனக்கு மிகவும் விருப்பமானது அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு விருப்பமான ஒரு தோட்டம் பைருவா என்ற தோட்டம், இதுதான் எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு தோட்டம். இந்த தோட்டத்தை அல்லாஹ்வின் தூதரே, இந்த தோட்டத்திற்கு நீங்கள் தான் முழு உரிமை. எனக்கு விருப்பமான இந்த தோட்டம் பைருவா, இந்த தோட்டத்தை நான் வந்து தர்மம் செய்ய போறேன். இப்படி தர்மம் செய்யக்கூடிய நான் உங்களை நான் சாட்சியாக ஆக்குகிறேன். இந்த தோட்டத்திற்கு அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் முழு உரிமையும் அல்லாஹ்வுக்கும் உரியது. ரெண்டு பேருக்கும் வந்து உரிமை, அல்லாஹ்வுக்கும் உரிமை, உங்களுக்கும் உரிமை. நீங்க வந்து எப்படியோ தர்மம் செய்யலாம் என்று வந்து அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்து சொல்லி வந்து சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதர் வந்து நன்மை எதிர்பார்த்து வந்து அவங்க சொல்றாங்க, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வந்து எனக்கு வந்து நான் எதிர்பார்ப்பதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கூலி பெற வேண்டும், இந்த உலகத்திலும் எனக்கு நன்மை கிடைக்க வேண்டும், மறுமையில் அல்லாஹ்விடத்தில் எனக்கு கூலி வந்து கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என்று ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து விருப்பத்தை வந்து தெரிவிக்கிறார். என்னுடைய அந்த பஹீருவா தோட்டம் வந்து எனக்கு விருப்பமான தோட்டம், அது நான் தர்மம் வந்து செய்ய நான் விரும்புகின்றேன். எந்த அளவுக்கு என்று சொன்னா, அந்த பஹீருவா தோட்டம் எப்படி அல்லாஹ்வின் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு விரும்பி வந்து அந்த தோட்டத்தை விரும்புகிறாரோ, அது போன்று வந்து அபூ தல்ஹா அந்த தோட்டத்திற்கு அடிக்கடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போவாங்க. தோட்டத்தின் உள்ள போயிட்டு அங்க இருக்கிற நிலையில இருப்பாங்க, அங்க இருக்கிற ஓடை இருக்குது இல்லையா, அந்த ஓடைகளில் வந்து தண்ணீர் குடிப்பாங்க, அங்க போய் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. இது போய் அடிக்கடி போகக்கூடிய இடம், அல்லாஹ்வின் தூதருக்கும் பிடித்தமான ஒரு இடம். இந்த இடத்தை அபூ தல்ஹா ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நான் விரும்புகின்ற தோட்டத்தை நான் தர்மமாக நான் கொடுத்து விடுகின்றேன் என்று வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொன்ன பிறகு
அவங்க சந்தோஷப்படுறாங்க. இந்த தர்மத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், நீங்கள் விரும்புகின்ற அந்த கூலி உலகத்திலும் கிடைக்கும், மறுமையிலும் கிடைக்கும், நீங்க சொன்ன மாதிரி அந்த தோட்டத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் இந்த நீங்க விரும்பியவாறு நான் அந்த தோட்டத்தை பெற்றுக்கொள்கிறேன், நான் இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா அந்த தோட்டத்தை உங்களுக்கு நான் மீண்டும் திருப்பி தந்து விடுகின்றேன். உங்களுடைய எண்ணங்கள் சரியாயிடுச்சு, எனக்கு விருப்பமான தோட்டத்தை நான் தர்மம் செய்ய போகின்றேன், ஓகே, அதுக்கு நல்ல கூலி தந்துருவான், நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப நான் என்ன செய்யறேன்னா உங்களுக்கு அந்த தோட்டத்தை மீண்டும் தந்து விடுகின்றேன் என்று சொல்லிட்டு நீங்கள் விரும்பினால் உங்களுடைய உறவினர்களுக்கு அதை பங்கிட்டு கொடுத்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அழகான தலைமைக்கு இது ஒரு பெரிய உதாரணம். அல்லாஹ்வின் தூதருடைய அந்த தலைமை இருக்குது இல்லையா, அதுக்கு அழகான ஒரு உதாரணம். இப்ப அல்லாஹ்வின் தூதரை மற்றவர்களுடைய அந்த சொத்துக்கு விரும்பல, தர்மம் என்ற பெயரால், ஆன்மீக தலைவர் என்ற பெயரால் மற்றொரு சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்று சில ஆன்மீக தலைவர் செய்வாங்க இல்லையா, அது போன்ற ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் எதை பார்க்கறாங்க, அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு ஏற்ப தன்னுடைய விருப்பமான தோட்டத்தை தர்மமாக தருவதற்கு முன் வருகிறார். அந்த தோட்டத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு கூலி வழங்குவான், இருந்தாலும் அந்த தோட்டத்தை நான் திருப்பி உங்களுக்கு தந்து விடுகின்றேன். உங்களுடைய உறவினர்கள் இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவர்களுக்கு நீங்கள் பங்கிட்டு கொடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்ற செய்தி நாம் பார்க்கிறோம். இந்த தர்மங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் நமக்கு ஒரு படிப்படியாக இருக்கிறது. இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம், இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற நாம் தான தர்மங்கள் செய்வதில் அதிகமாக ஒரு ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்றான், நான் விரும்பிய பொருட்களை இல்லாதவர்களுக்கு தர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒரு மூமினாக இருக்கக்கூடிய நமக்கு ஏற்பட வேண்டும். இந்த ஆர்வம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நபி தோழர்கள் அதிகமாக தன்னுடைய விருப்பமுள்ள தோட்டத்தையும் விருப்பமான சொத்தையும் தர்மமாக கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எதற்காக? மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கூலி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நபி தோழர்கள் தங்களுடைய தர்மங்களை செய்தார்கள் என்பது பார்க்கிறோம். இது போன்ற தான தர்மங்கள் செய்வதில் நாமும் அதிகமாக தர்மங்கள் கொடுத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறும் சமுதாயமாக மாறுவதற்காக வல்லல்ல நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.